வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையிலிருந்து வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் 800+ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேகன்சிஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 35,400 1,30,000 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு SC ST PWD கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஊர்லேயே இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இது பார்த்திங்கன்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா TNPSCலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்காக ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த போஸ்டிங்க்கு டிப்ளமோ ஐடி லெவல் படித்தவங்க தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதற்கான லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நைட்டு 11:59 வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க, கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆகஸ்ட் 19லேருந்து 21 வரைக்கும் நீங்கள் அதோட கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு சொல்லி 2 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பேப்பர் 2 உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஆர்கனைசேஷன்லேயும் இருக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. டிப்ளமோ ITI முடித்தவங்களுக்கான போஸ்டிங்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிட்டடில் உங்களுக்கு மைன்ஸ் ஃபோர்மேன் கேட்டகரியில் 5 வேக்கன்சிஸ் இருக்குது. மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ வேரியஸ் டிபார்ட்மெண்ட் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோட் சேஃப்டி, ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர், டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட், பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், ஹேண்ட்லூம்ஸ் டிபார்ட்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், வாட்டர் ரிசோர்ஸஸ், ஹைவேஸ், ஃபாரஸ்ட், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் அதிகமான வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரேடியோ சூப்பர்வைசரில் 14 வேக்கன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரூரல் டிபார்ட்மெண்ட், அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டில் ஓவர்சீர் ஜூனியர் ட்ராட்டிங் ஆஃபீஸரில் 129 வேக்கன்சிஸ் இருக்குது. வாட்டர் ரிசோர்ஸஸ் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் ட்ராட்டிங் ஆஃபீஸரில் 101 வேக்கன்சிஸ் இருக்குது. ஹைவேஸில் 46, ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேரில் 12 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்க எல்லா வேக்கன்சிஸும் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில். ஓகேங்களா? ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸரில் 1, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர்லேயே பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோலிங் மெஷரிங்ஸ் டெக்னீஷியனில் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸரில் 6. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர்லேயே எலக்ட்ரானிக் மெக்கானிக், இன்ஜினியரிங், ட்ராயிங் இந்த மாதிரி வேக்கன்சிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் போஸ்டிங்ஸ் இருக்குது. வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உண்மை வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அகைன் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேயும் 110 வேக்கன்சிஸ் இருக்குது. ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜில் ரோடு இன்ஸ்பெக்டரில் 149 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹேண்ட்லூம் வீவர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிட்டடில் 20 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல் 5லேருந்து லெவல் 15 வரைக்கும் ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து உங்களுக்கு சேலரி லெவல் வந்து வேரி ஆகுது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசரில் 20 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்டிங்ஸ் மட்டும் சேலரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 26,500 84,180 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதர்ஸ் கேட்டகரியில் வரவங்களுக்கு ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அதாவது 34 இயர்ஸ் வரைக்கும் மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம்.
ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சீரியல் நம்பர் 2லேருந்து உங்களுக்கு சீரியல் நம்பர் 20 வரைக்கும் 42 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் 50 இயர்ஸ் வரைக்கும். டெஸ்டிடியூட் விடோஸ்க்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது, அவங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் வேரி ஆகுது, அதர்ஸ் கேட்டகரிக்கு மட்டும். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எந்த போஸ்ட் வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 55 வரைக்குமே உங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 60 இயர்ஸ் வரைக்கும் இருக்குங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைன்ஸ் ஃபோர்மன் டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டுக்கு டிப்ளமோவில் மைனிங் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு, அதோட மைன்ஸ் ஃபோர்மன் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இந்த போஸ்ட்டுக்கு மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் முடிச்சுட்டு, அதாவது 10th முடிச்சுட்டு டிப்ளமோவில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா டிப்ளமோவில் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேகன்சிஸ் இது. ஸோ ஃபிஷரிஸ் டெக்னாலஜி அண்ட் நேவிகேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட அல்லது பேச்சுலர் டிகிரியில் சயின்ஸில் ஜுவாலஜி நீங்கள் மெயின் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தா எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதோட டிகிரி பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ டெக்ஸ்டைல் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கெலாம் 10th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோவில் டெக்ஸ்டைல் டெக்னாலஜியோ அல்லது ஹேண்ட்லூம் டெக்னாலஜி அல்லது ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் டிப்ளமோவில். ஓகேங்களா? ஸோ ரேடியோ சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேரியஸ் போஸ்டிங்ஸ் இருக்குது, வேரியஸ் குவாலிஃபிகேஷனும் சொல்லியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஐடிஐ லெவல் போஸ்டிங்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கெலாம் 10th முடிச்சுட்டு அவங்க சொல்லியிருக்க இந்த கேட்டகரியில் நீங்கள் டிகிரி வந்து முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, அல்லது டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டோ அல்லது நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட்டோ வச்சுருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ ஃபிட்டர் கேட்டகரிக்கு அந்த ரெலவெண்ட் ட்ரேடில் நீங்கள் ஃபிட்டர் வந்து ரிலேட்டடாக படிச்சிருக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும், அல்லது டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்லது அவங்க சொல்லியிருக்க மாதிரி என்டிசி சர்டிஃபிகேட்டோ என்ஏசி சர்டிஃபிகேட்டோ உங்கள்கிட்ட இருக்கணும். ஓகேங்களா? ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸரில் உங்களுக்கு 10th முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டிகிரியில் அவங்க சொல்லியிருக்க டிபார்ட்மெண்ட்டில் டெக்னிக்கல் எஜுகேஷனோ அல்லது இன்ஜினியரிங் காலேஜ் யூனிவர்சிட்டி இதில் வந்து டிகிரி முடிச்சிருந்தால் எலிஜிபிள், அல்லது டிப்ளமோவில் அவங்க சொல்லியிருக்க மாதிரி குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதை பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கிங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு தமிழ் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நாலேஜ் இன் தமிழ் ஷூராக உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும், தமிழ் எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகரி பீப்புள்ஸ் வந்து இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோட் சேஃப்டி தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேகன்சிஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா போஸ்டிங்ஸுமே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்ஸ் அதோட பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பார்ட் ஏ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். அதில் உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 200 மார்க்குக்கு 3 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். எஸ்எஸ்எல்சி லெவலில் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதோட ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 2 பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர், அது உங்களுக்கு சிபிடி டெஸ்ட்டாக இருக்கும். 3 மணி நேரம் எக்ஸாம், 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி சப்ஜெக்ட் பேப்பருக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஜெக்ட் பேப்பரில் அந்தந்த மேஜர் ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும், அந்தந்த டிசிப்ளின் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கான சிலபஸுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க. இங்கே வந்து எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்க. அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஃபோட்டோ எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 100 rupees சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் இருக்கும். ஓகேங்களா?
ஃபஸ்ட்டு முறையாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வரும். ஸோ இங்கே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுமோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சிலபஸ் டீட்டெயில்ஸும் செக் பண்ணிக்கலாம். இங்கே வேக்கன்சிஸ் கம்யூனிட்டி வாரியான பிரேக்கப் இருக்குது, செக் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கேயும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே இதே பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 209 பேஜ் இருக்குது. ஸோ ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ நீங்கள் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக விண்ணப்பிச்சுக்கோங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.